கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் வேதம் நமக்கு என்ன கற்று தருகிறது? 133 சங்கீதத்திலே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கே கட்டளையிடுகிறார். அப்ப ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒருமித்து, இதோ சகோதரர் ஒருமித்து. கணவன் மனைவியே ஒருமனப்பட்டிருப்பாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகோதரர் ஒருமித்து, ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு 30 வயசு, ஒரு 40 வயசு, 45 வயசு வரும்போது அம்மா அப்பா சொத்து கொஞ்சோண்டு இருக்கும். அதுல கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரிப்பாங்க. அந்த பிரிக்கும்போது பார்த்தா குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், சண்டைகள்லாம் வந்துடும். பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியனாக தான் இருப்பாங்க, வேதக்காரங்கள தான் இருப்பாங்க, சர்ச்சில் போய் தான் வளர்ந்துருப்பாங்க, சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள கூட இருப்பாங்க. எல்லா ஆசீர்வாதமும் வீட்டுக்குள்ள இருக்கும், பேரம்பேத்திலேருந்து எல்லாம் இருக்கும். ஆனால் நிம்மதி இருக்கான்னு சொல்லி கேட்டால் நிறைய குடும்பத்தில் அதை மட்டும் இல்லை, அது மட்டும் காணும். ஒரு வீட்டில் பிசாசு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா, சமாதானத்தை குலைச்சிருவோம், பல குழப்பத்தை கொண்டு வந்துருவான். எப்படி கொண்டு வரான் அப்படின்னா, வீட்டில் கொஞ்சம் யாருக்கா ஒரு ஆளுக்கு பண ஆசை இருக்கும், ஒரு ஆளுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் இருக்கும், ஒரு ஆளுக்கு நகை மேல ஆசை இருக்கும். ஒரு குடும்பத்துல அன்பே கூற மாட்டாங்க, ஒரு குடும்பத்துல கொஞ்சம் சகல செழிப்போட இருப்பாங்க, இன்னொரு குடும்பம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு குடும்பத்துல உள்ள காரியங்களை தான் சொல்லிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ, ஒரு வைராக்கியமோ, ஒரு பகையோ, ஒரு எரிச்சலோ, ஒரு காய் மகாரமோ ஏதோ ஒன்று உள்ள வந்துட்டு அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பிசாசுக்கு நம்ம எங்கேயாவது இடம் கொடுத்தோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அன்பு கூறிய குடும்பம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அன்பு கூற மட்டும்தான் நிறைய குடும்பத்திலே முடியல. மற்றது எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. வேலைக்கு கிளம்பி போயிருந்தாங்க, காலையில தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டா கிளம்பி போயிடுவாங்க. மாசம் லோனா, அக்கௌண்டா, பேங்கா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆனால் அன்பு மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, அது மட்டும்தானே பிரதர் இல்லை அப்படிம்பாங்க. ரெண்டாவது, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? அது மட்டும்தானே பிரதர் இல்லை அப்படிம்பாங்க. குடும்பத்துல எல்லாரும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது மட்டும்தானே பிரதர் இல்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள சத்துருக்கு இடம் கொடுத்துட்டாங்க. சத்துரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாவி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை பண்ணா மட்டும்தான் அந்த பிசாசு வெளியில போகும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, பிரதர் நான் காலையில ஜெபம் பண்ணிட்டேன், நான் நைட்டு ஜெபம் பண்ணிட்டேன். சரி, நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு,
பகை இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு. எப்படியாவது சண்டை போட்டு, ஆமா, அதுக்கு அடுத்தாப்புல இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிடலாமா, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போயிடலாமா, சில குடும்பத்தெல்லாம் கொண்டுடலாமா அப்படின்னு அளவுக்கு கூட யோசிப்பாங்க. ஏன்னா சொத்து பைத்தியம். இல்லைன்னா பணம் 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 சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மனுஷன் உயிரோட இருந்தா ஒரு 4 இட்லி சாப்பிட போறான், இல்லை ஒரு 2 தோசை, இல்லை ஒரு 2 சப்பாத்தி. இதுக்கு சண்டை போடுற சண்டையை பார்த்தா எல்லாம் இந்த சொத்து பிரச்சனை தான். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாச்சு அப்படின்னா நிறைய வீட்டுல இல்லை 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 அப்படிங்குவாங்க. இல்லை 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 அப்படின்னா அது பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஏதோ மன்னிக்க முடியாத ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்துல ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு காரியத்துல எரிச்சல். சொத்துலாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அம்மா அப்பா இருக்கும்போது சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு அப்படின்னா பிள்ளைகள் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மா அப்பாட்டே நாங்க சொத்து வாங்கிட்டோம் அப்படிம்பாங்க. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்து பிரிக்கிறதுக்குள்ள படுற பாடு, இதுதான் இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனை. காசு இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அம்மா அப்பா வயசான காலத்துல போட்டுட்டு போயிருந்தாங்க, அப்புறம் முதியோர் இடத்துல போயிருக்காங்க. இல்லைன்னா வீட்டுல தனியா கடந்து புலம்புறாங்க, என் பிள்ளை பார்க்க வரல, என் பிள்ளை பேசல. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாரும் போட்டு போயிருந்தாங்க. அன்பே இல்லை. பணம் இருந்தா வந்து பேசுறாங்க, கடைசி காலத்துல கொஞ்சம் பலவீனம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா எல்லாரும் போட்டுட்டு தள்ளி போயிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வயசான அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டு எல்லாரும் இருந்தாங்க. ஆனா கேன்சரை லட்ச லட்சமா பணம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அப்படியே போட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு, வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கனம் பண்ணுகிறோம், தாய் தகப்பன்மாரை எப்படி கனம் பண்ணுகிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியுதா? ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கா, இல்ல ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையா இருக்கா, இல்ல குடும்பத்துக்குள்ள யாருக்குள்ளாவது ஏதோ ஒரு மன கசப்பு இருக்கா, இதை நம்ம கொஞ்சம் ஆழமா கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். இதை ஏன் இப்படியே நான் பேசுறேன் அப்படின்னா, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா இன்னைக்கு அன்பு கூறுகிற குடும்பத்தை தான் பார்க்க முடியல. என் வாழ்க்கையில நான்லாம் பார்த்துட்டேன்ப்பா. நம்ம ஒரு பக்கம் அன்பு வரும், ஆனா திருப்பி ரிட்டர்ன் அன்பு தான் வராது. ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான், கையில காசு இல்லை, பணம் இல்லை, கடன்ல கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா சொந்த பந்தமெல்லாம் போட்டுட்டு காணாம போயிடுவாங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறும்போது நம்ம குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அந்த செய்தியை கேட்கும்போது, பிரதர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருக்கேன், நான் ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ரொம்ப ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னைய பார்க்க கூட இப்ப யாரும் வரல, நானே ஒரு அனாதையை போலதான் இருக்கேன், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போய் பக்கத்துல சர்ச் இருக்கா, சர்ச்சுக்கு கிளம்பி போயிருங்க. உங்க இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. எந்த வருஷம் யார்கிட்ட சண்டை போட்டிய, யார் உங்கள்கிட்ட சண்டை போட்டா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வீட்டுல ஏன் தனிமையா மாறினீங்க, குடும்பத்துக்குள்ள யார் யார் இருக்கா, யார் யார் இல்லை, இதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் இந்த வருஷம் இப்படி இருந்துச்சுப்பா, இதுக்கப்புறம் எனக்கு இவ்வளவு கடன் வந்துச்சுப்பா, இன்னைக்கு தேதியில நான் தனியா இருக்கேன்ப்பா, ஒருவேளை மனைவி இல்லாம இருக்கலாம்,
ஒருவேளை கணவர் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வயசாயிருக்கலாம். எந்த சூழ்நிலையில இந்த செய்தி கேட்டாலும் சரி, அதிகால வேளையில இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுனாதானே ஆசீர்வாதம். இன்னைக்கு தான் வீட்டுக்கு வீடு ஒரே சண்டை தானே போட்டு கிடக்காங்க. ஒரு 6 பேர் 5 பேர் இருக்கிறாங்கப்பா. உலகத்தில் உள்ள காரியத்துக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கேட்க கொஞ்சம் உள்ள மனசே வராது. அவங்களுக்கு தேவை இன்னைக்கு டக்குன்னு ஒரு 1 லட்ச ரூபா வேணும், டக்குன்னு ஒரு 2 லட்ச ரூபா வேணும், டக்குன்னு ஒரு 5 லட்ச ரூபா வேணும். இன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிடணும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா படுத்துங்கணும். ஒரு குடும்பத்திலே அன்பு கூர்ந்தால் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இப்போ நன்மையும் இன்பமும் எங்க வச்சிருக்காரு? ஒருமித்து வாசம் பண்ணும்போது தானே. ஒரு வீட்டுல கொஞ்சம் நகையை கூட போட்டிருப்பாங்க, ஒரு வீட்டுல நகையே இல்லாம இருப்பாங்க, ஒரு வீட்டுல ட்ரெஸ்ஸே ரொம்ப குறைஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒரு வீட்டுல நல்ல ஹை கிளாஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு வீட்டுல கார் இருக்கும், இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுல வண்டியே இருக்காது. அதுக்குன்னு சொல்லி அன்பு கூறாம இருக்க முடியுமா? காசு பணம்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிரும். என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன். 11 வயசுல பல லட்சங்கள் சம்பாதிக்கவும் செஞ்சிருக்கேன், அழிக்கவும் செஞ்சிருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது சகல செழிப்போட வளர்ந்துருக்கேன், சகல நஷ்டத்தோட வளர்ந்துருக்கேன். கடன்ல கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். இவன் இதுக்கப்புறம் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. ஆனா என் ஜீவன் தேவனோட கரத்துக்குள்ள இருக்கு. 2025 ரவிராஜ் உயிரோட தான் இருக்கான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஜீவ சுவாசத்தை தருகிற தேவன் பரலோகத்துல இருக்காரு. ஒரு பாவி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஜீவனை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழும்போது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனா வெளிப்பட்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவேளை நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் கையில பைபிள் இருக்கோ எடுத்து வாசித்து பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்தாச்சுன்னா முக்கியமான வசனம் இருக்கு. 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நம்ம அனாதை கிடையாது, நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம இந்த பூமியிலே தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சமாதானமே கிடைக்கும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணியது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இன்னைக்கு நிறைய வீட்டுல இன்பமும் காணும், நன்மையும் காணும். காரணம் என்ன? அங்க ஒருமித்து வாசம் பண்றதுக்கு சகோதரர் இல்லை. ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகள் யாராவது இணைந்திருந்தால் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே
சகோதரி, சகோதரன், தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்டயாவது அன்பு கூற முடியுதா? இப்ப அப்படியும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே அப்படியே டக்குன்னு கிளம்பி வெளியில ஓடி போயிடுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நம்ம ஏன் தேவையில்லாம பழகணும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. சர்ச்சில் கூட ஒரு 5 நிமிஷம் நின்று பேசக்கூட சில குடும்பத்துல இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா மன அழுத்தத்துல இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளதான் இருப்பாங்க, யார்ட்டுமே பேச மாட்டாங்க. ஆலயத்துக்குள்ள சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் எல்லாருடைய முகத்தை பார்த்தா கூட, ஒரு விஷ் பண்ணா கூட, கர்த்தர் ஸ்தோத்திரம் சொன்னா கூட, அந்த இடத்துல நிறைய ஒரு மாற்றம் நடக்கும். சர்ச்சு முடியறதுக்கு முன்பாகவே கிளம்பி போயிடுவாங்க. நிறைய குடும்பத்துல நடக்கும். சகோதரர் ஒருமித்து, அந்த ஒருமித்துங்க வார்த்தைக்கு நிறைய வீட்டுல இப்போ ஆன்சரே இல்லை. ஒருமித்து காணோம். அதுதான் வேதனை. வேதனை எது தெரியுமா? கடைசி காலத்துல அன்பு இல்லை. அக்கிரமம் மிகுதியாய் போகுது, அன்பு குறைஞ்சிட்டே வருது. அக்கிரமம் எப்படி மிகுதியாகுது அப்படின்னா, கையில செல்போன் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலு, அவங்களுக்கு சொல்லி ஒரு சாப்பாடு, அவங்களுக்கு சொல்லி ஒரு தேசம், அவங்களுக்கு சொல்லி ஒரு பல ப்ரோக்ராம், 24 மணி நேரம் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துலலாம் மனுஷனை கவனிக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா இன்னும் மற்ற காரியங்கள் உண்டு. ஆனா வீட்டுல அம்மாட்டையோ, அப்பாட்டையோ, மனைவிட்டையோ, பிள்ளைட்டையோ பேச மாட்டாங்க. ஆனா வீட்டுல இருக்க மற்ற ஜீவன்மங்கள் அங்கதான் அன்பு வருவாங்க. வீட்டுல பெத்த தாய் உட்காந்து அழுதுட்டு இருக்கும், என் பையன் என்கிட்ட பேச மாட்டேக்கானே, என் மகன் என்கிட்ட பேச மாட்டேக்காளே அப்படின்னு பேசிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா மிருகம் இருக்கும். அங்க போய் பார்த்தா லாஸ்ட் பல மணி நேரம் அங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அன்பு இல்லை, அதனால நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை அதிகம். அன்பு இருந்தால் அந்த இடத்துல தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இன்னைக்கு அன்பு இல்லை, நிறைய வீட்டுல இதுதான் பிரச்சனை. அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பத்திலே அன்பு கூற முடியுதா? அன்பு கூர்ந்தா தேவன் நம்ம குடும்பத்தை உடனே ஆசீர்வதிப்பார். ஏன் அன்பு கூற முடியல அப்படின்னா, மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருக்காது. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததில்ல, ஃபில்டர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் தேவையே இல்லை. துறதிக்கு போட்டுட்டு அன்பு கூற எல்லா குடும்பமும் ஆயத்தமா இருக்கணும். அந்த குடும்பம்தான் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். உங்க குடும்பம் அபிஷேகம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, எல்லாம் தேவன் தருவார். எல்லாமே தேவன் தருவார். யாருக்கு தருவார் அப்படின்னா, தாழ்த்தணும், இறங்கி போகணும், மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். இதுதான் பைபிள் லா சட்டம். இந்த சட்டத்துக்குள்ள யார் ஒரு குடும்பம் வருதோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். கையில பைபிள் எடுத்தும் சில குடும்பத்துல வாசிக்க மாட்டேங்காங்க. தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. வீட்டுல எத்தனை குடும்பத்துல தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்துல அம்மாமார் கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை பேச மாட்டுக்கே, என் பையன் பேச மாட்டுக்கானே. எத்தனை குடும்பத்துல என் கணவர் என்கிட்ட பேச மாட்டுக்காங்கன்னு சொல்லி எத்தனை குடும்பத்துல சமாதானமே இல்லை. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, அன்பு கூறிற சில குடும்பம் இன்னைக்கு அன்பு கூறல. நிறைய வீட்டுக்குள்ள இப்ப அன்பே இல்லை. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம் அதிகம். அன்பு கூர்ந்தால் அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதுதான்ப்பா சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம வாழ்க்கை ஒரு விடுதலை. இல்லை பிரதர், நான் அவங்கள மன்னிக்க முடியாது, ரொம்ப என்னை ஏமாத்திட்டாங்க, பல லட்சங்களை ஏமாத்திட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க,
எனக்கு பணம்லாம் போச்சு, நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நான் என்ன பிரதர் செய்ய அப்படிம்பாங்க. தேவனுடைய சமூகத்திலே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. இருதயத்துக்குள்ளே கசப்போ வெறுப்போ நமக்கு வேண்டாம். தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நமக்கு மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கிட்ட அன்பு கூறுங்க. உங்க இதயத்துல என்னெல்லாம் கவலை இருக்கும் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இதயத்துக்குள்ள பாரமா வச்சா சுகர், பிரஷர், ஹார்ட் அட்டாக் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மன அழுத்தம், அப்புறம் ஹார்ட் அட்டாக்ல போய் நின்றுது. அதனால எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து, அப்பா என் வீட்டுல இதுதான்ப்பா சூழ்நிலை அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தாழ்த்தி என்னுடைய சமூகத்தில் உண்மையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. சமாதான பிரபுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. ஆறுதலின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள என்ன எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையன் கையில் ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. இந்த நாளில் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மை கிருபை தொடரட்டும். யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, 1000 தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளை ஜெபிக்கிறாங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தமா நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. அப்பா, இணைந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பாத்திரம் நிரப்பப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தால பாத்திரம் நிரப்பப்படட்டும். யாரெல்லாம் விரும்பி தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்ன சொன்னீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களை தாங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா சந்திக்கணும்பா. அவங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாத தைலத்தை அப்பா வைங்கப்பா. ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. அபிஷேகத்தை வைங்கப்பா. ஆனந்த தைலத்தை வைங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளா மாறணும்ப்பா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரமெல்லாம் நிரம்பி ஒழிட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி ஒழில பாத்திரமும் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பட்டும். எல்லா தேவைகளும் அந்த நாளில் என்னென்ன தேவைகளோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இப்பொழுது எல்லா தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் விலகட்டும். எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எல்லா வானமண்டல பொல்லாத அந்தகார கிரியைகளும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டாச்சா. எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த வலு சர்ப்பங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த வலு சர்ப்பத்தின் கிரியை எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டாச்சா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினியை அனுப்புங்க ராஜா. பட்சிக்கிற ஆவியான இறங்கி வாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துக்குள்ளே அப்பா சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலை அடைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைங்கப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் மூடுங்க ராஜா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. தேவ ஆவினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கப்பா. விசேஷமா கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை அப்பா எங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லியிருப்பா. குமாருடைய ஆவினால் நிரப்புங்க ராஜா. மாம்சமான யாவரும் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா விசேஷமாக தேவ அன்பினாலே அப்பா நிரப்புங்க ராஜா. தேவ அன்பினால் நிரப்புங்க ராஜா. தேவ அன்பு ஊற்றப்படட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கல்வாரி அன்பு ஊற்றப்படட்டு ராஜா. அப்பா எங்களுக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே அப்பா. ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. ரிபோ ஷபலபல ஹூரபல ஹந்த டலரதுரபல ரது நீமால ஹதனமரு ஷகதலபல ஹூரப கபுது வெக்கேதுனா ரிஹதனம ருஷகே தூலபல ஹசிபி கபுது வெக்கேதுனா. என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பம், உன் வம்சம், நீ எந்த இடத்துல கண்ணீரோடு நிற்கிறாயோ அதே இடத்துல கட்டி எழுப்பப்படும். லாபா தூரபல ஹதனமரு ஷகதலபர கந்தோ டொரபல கரதுரபல லீபா கபுது வெக்கேதுனா ரிகதர ஷத ரப துரப கபுது வெக்கேதுனா. விழுந்து போன தாவீது கூடாரத்தை அப்பா எழுப்பின தேவனே, அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களோட சிரசு மேலே அப்பா ஆசீர்வாதம் வைங்க ராஜா. அவங்களோட தலையை உயர்த்துங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிப்படு ராஜா. ரேபா லாபா தூனா மாரா ஷத ரபா துரபா லஹது ரபா கரது ரபா ரீகதன ரகதுன மாரு ஷந்த டலரது ரிபி கபுதிபே கேதுனி ஷந்த டலரது ரபா அப்பா எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்படட்டும். உலகத்துல எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு மட்டுமே இணைக்கப்படணும். எங்க கண்கள்ல கலிக்கம் போடுங்கிறாங்க. வீண் வார்த்தை பேசாதபடி வேலை அடைங்கப்பா. எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே எங்களை மீட்டு எடுத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. நாள்தோறும் பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேடிய பொறுமையோடு எங்களை சேர்த்து கொண்டீங்கப்பா. நித்திய கிருபையோடு எங்களை சேர்த்து கொண்டீங்கப்பா. எங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கீங்கப்பா. நன்றிப்பா. அந்த கால வேளையிலே நாங்க எல்லாரும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ்ந்தா போதும். உலகத்துக்கு ஒருத்தர் வேஷம் வேண்டாம்ப்பா. ஜென்ம சுபாவங்களுக்கு வேண்டாம்ப்பா. மாம்ச கிரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. 4 வார்த்தை தேவையில்லாத பெருமை, தேவையில்லாத காரியங்கள் எதுவும் வேண்டாம்ப்பா. நாங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். இயேசுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவ சமாதான வீட்டுக்குள்ள வேணும்பா. காலவெளியில ஜெபிக்கிற குடும்பம் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும். கர்ப்பத்தனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்கா நன்றி. டெலிவரி போறாங்க, பரமேத்திற்கு கூட இருங்க. இந்த நாளிலும் திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, புதிய வருஷக்கான கிருபைக்கா நன்றி. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆனந்த கழிப்பு உண்டாகட்டும். சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வாலிப வயசு பரிபூர்ணம் அடைஞ்சிட்டுப்பா, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா வேணும், ரட்சிக்கப்பட்ட பையனா வேணும். கிருபை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டாங்கப்பா, நிம்மதி இல்லப்பா, விக்கிர வழிபாட்டுல போயிட்டாங்கப்பா, கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க. தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அப்படிங்கிறோம். காலைல விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, டிரைவிங் லைனுக்கு போறாங்க, பஸ்ஸில் போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயினில் போறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கால வேளையில வேற வேற தேசத்துல இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல வீடு வாசல் இல்லாம இருக்காங்க, தனியா இருக்காங்க. ஹோம் சில குடும்பத்துல அப்ப விதவையா இருக்காங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை காலவேளையில இணைந்திருக்காங்களோ கர்த்தர் அறிவிங்க. உங்க பிள்ளைகளுக்கு அப்பா இயேசு ரத்தத்தினால வேலை அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. பகலில மேக ஸ்தம்பமா, இரவுல அக்னி ஸ்தம்பமா உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்க ரத்த கொட்டைகளை வேலை அடைங்க. பிதா குமார் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. போதும்பா, கர்த்தர் சந்திங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த நாளில் யாரெல்லாம் கர்த்தரை விரும்பி அழைக்கிறாங்களோ, என் தேவன் இப்பொழுதே பரிபூர்ணமான சுகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்துல, எந்த குடும்பத்துல, எந்த இடத்துல, ஹாஸ்பிட்டல், எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற குடும்பத்துக்கு பூர்ண சுகத்தை கட்டிடுங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க. இப்பொழுது இயேசு நாமத்துல பரிபூர்ணமா சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும், பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். தீர்காயுசை கட்டிடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே விட்டும். தேவன் அருளிய மினிஷன்ல உங்களுடைய கரத்தில் நிறைய குடும்பத்தில் இதயத்துக்குள்ள பாரம் மட்டும்தான் இருக்கு, வேதனை மட்டும்தான் இருக்கு, கண்ணீர் மட்டும்தான் இருக்கு, கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கு, உபத்திரம் மட்டும்தான் இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் மட்டும்தான் இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லி அழ தெரியல, மன அழுத்தம். இப்படிப்பட்ட குடும்பங்கள் வேதனையோடு இணைந்திருக்காங்க. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, அனாதையா இருக்காங்க, யாருமே இல்லை, யாரும் பேச மாட்டாங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. உங்க பிள்ளைகளை சந்திங்க, தாய் போல தேற்றுங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுங்கள். அப்பா வசனம் நிறைவேற்றும். நாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபடியில் வருகிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலை அடைய வேண்டும். வெளிநாட்டுல இருக்காங்க, இருக்கிற இடத்துல சம்பளம் வராம இருக்கு, உடம்பு சரியில்லை, மனசு சோர்ந்துட்டு, குடும்பம் பேச மாட்டுது, தனிமையில இருக்காங்க, பணமெல்லாம் செழிப்பா இருக்கு, நிம்மதி மட்டும் இல்லப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. ஒரு குடும்பத்துல எனக்கு எப்போ திருமணம் முடியும் சொல்லி கேள்வியோடு இருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலே அப்ப அந்த குடும்பத்துக்கு வாசல் தரங்க. அவங்க போன் அடிச்சு சாட்சி சொல்லணும்பா. என் தேவன் எனக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்தார், அந்த சாட்சி சொல்லணும். கத்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ அந்த தடையெல்லாம் நீக்கி போடுங்க. வீடு கட்டி முடிக்கிறத கிருபை செய்யுங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, ரொம்ப நாளா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்குவீங்களா? கர்த்தர் மனமிறங்குவீங்களா? உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்தை கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல கருத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பார்கள். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையா செய்யணும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.